களத்தில் இறங்கலை அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. டக்குன்னு இன்னைக்கு களத்தில் இறங்கிட்டாரு. மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு இறங்கினாரு. அதெல்லாம் தெரியும், நெல்லை தூத்துக்குடி மக்கள் அந்த வெள்ளத்துக்காக இன்னைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், நிறைய நிவாரண உதவிகள், நிறைய பொருள் உதவியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக வந்து சொன்னோன்னா, விஜய் அவர்கள் உள்ளே வரும்போதே ஒரு அசம்பாவிதம், ஓங்கி ஒரு அடி முதுகில் விழுந்துச்சு அந்த வேலையாட்களுக்கு. ஏன்னா விஜய் வரும்போது டக்குன்னு ஒரு கதவை சாத்திட்டு, ஏன்னா பின்னாடி கூட்டம் வேற வந்துருந்தது, அவங்களும் என்ன பண்ண முடியும், பாவம். கரெக்டு தான். பட் இருந்தாலும் அதையும் அவருக்கு விழுந்த அடி. விஜயகாந்த் அவர்கள் இறந்த உடனேயே இப்படி ஒரு சம்பவம் அப்படின்னும் போது அது விஜயகாந்தோட ஒப்பிட்டு வேற இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவரு இப்போ இல்லை, இதுக்கப்புறம் அந்த இடத்த நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்போது நம்ம இணையத்திலலாம் நம்ம பார்த்துக்கிட்டோம். இது அவர் எதுக்காக செஞ்சாருன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் செஞ்சுருக்காரு அப்படின்ற அந்த விஷயம் நல்லதாக இருக்கணும், நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கணும். அவருக்கும் இந்த 2024 அப்படின்றது ஒரு நல்ல தொடக்கம். ஏன்னா பெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் ரவின். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும்போது சில விஷயங்கள், விஜயகாந்த் அவர்களுடைய அந்த மரணம்லாம் நம்ம பார்த்தோம். நேற்றைய தினம் ஒரு நல்லடக்கம் செய்யப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு தளபதி விஜய் களத்தில் இறங்கலை அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. டக்குன்னு இன்னைக்கு களத்தில் இறங்கிட்டாரு. மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு இறங்கினாரு. அதெல்லாம் தெரியும், நெல்லை தூத்துக்குடி மக்கள் அந்த வெள்ளத்துக்காக இன்னைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், நிறைய நிவாரண உதவிகள், நிறைய பொருள் உதவியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக வந்து சொன்னோன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அரிசி, கோதுமை, ரவை அப்படின்ற மாதிரி விஷயங்கள், காய்கறி, அந்த மாதிரி விஷயம். நிறைய பேருக்கு வந்து வீடு இழந்தவங்களுக்கெல்லாம் ஒரு 1 லட்சம் ரூபாய் வந்து நிவாரண நிதி கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த சில பேருக்குலாம் வந்து ஒரு 10,000 அந்த மாதிரி, அந்த ஒரு 1,50,000 ஒரு 10,000 அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு ஒரு பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது இந்த லைவில். நீங்கள் பார்த்த விஷயங்களை முதல்ல சொல்லுங்கள். அதான் இது முதல்ல அந்த கண்ணு தெரியாத பாட்டி, அதில் என்ன சந்தேகம்னா, அந்த பாட்டிக்கு கண்ணு தெரியலையா, இல்லை விஜய் அவர்களுடைய கெட்டப்னால இது விஜய் தானா அப்படின்னு அவங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டாங்களான்னு தெரியல. அது பார்க்க ஃபன்னியாகவும் இருந்தாலும் ஒரு பக்கம் அது பார்க்க கொஞ்சம் அழகாகவும் இருந்துச்சு. அந்த பாட்டி அவரே நான் தான் விஜய் அப்படின்னு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. ஏன்னா அவர் வச்சுட்டு நிற்கிறாரு, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஐயோ நான் தாங்க விஜய், அவர் நான் தாங்க விஜய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. சொல்கிற மாதிரி அந்த காரணம் அப்படிதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். விஜய் தானா அப்படின்னு ஒரு டவுட் வேறு வந்துருச்சு. ஏன்னா அவரோட ஹேர் ஸ்டைலில் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அது தளபதி 68 லுக்கா என்னன்னு தெரியலை. ஏன்னா நேற்று ஒரு விஜயகாந்த் இதுக்கு வரும்போதுமே அவர் அப்படி தான் அந்த லுக்கில் தான் இருந்தார். இன்றைக்கும் அவர் அதே லுக்கில் தான் இருக்கார். விஜயோட அந்த கூல் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அவர் வந்து புஷியானந்த் வந்து ஏதாவது ஒன்று பண்ணும்போதும் சரி, மற்றவங்களை சொல்லும்போது அமைதியாக பிரச்சனை இல்லை அப்படின்னு கூலாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னாரு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பெண்கள் வந்து விஜய் ரொம்ப லைக் பண்ணாங்க. ரொம்ப வந்து அவர்கிட்ட ரொம்ப ஈடுபாடோட இருந்தாங்க. அவருமே வந்து ரொம்ப, அவங்க ஒரு லேடிலாம் வந்து அவங்க மேலே கையை போட்டுட்டுலாம் இது பண்ணாங்க, ரொம்ப ரசிச்சாரு. ஒரு பாட்டி ஒருத்தவங்க வந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க, அதையெல்லாம் எடிட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டு போட்டு, ரொம்ப ரசிச்சாரு. ஆனால் விஜய்க்கே ரொம்ப டென்ஷன் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2K கிட்ஸ் பண்ணுறது தான். கிரிஞ்சான சில விஷயம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பார்த்துட்டு செல்ஃபி எடுத்து இது வேணாமா அப்படின்னு, இல்லை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு போய் தொலை. அது நீங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தீங்களான்னு தெரியலம்மா, மாஸ்க்கை கழட்டி இருந்துருக்கலாம்ல ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கறதுக்கு அப்படின்னு போட்டிருக்கிறானுங்கெல்லாம். ஆமாம், நிறைய நல்ல விஷயங்கள் அதில் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு விஷயம் அதில் ரொம்ப நமக்கு இதுவாக பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவரோட அந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் மாதிரி இருக்கிற ஆட்கள், பவுன்சர்ஸ், யாரும் பவுன்சர்ஸ் கிடையாது, எல்லாருமே அவருடைய ஃபேன்ஸ் தான். புஷியானந்த் வச்சிருக்கிற அந்த ஆட்கள் தான். விஜய் அவர்கள் உள்ளே வரும்போதே ஒரு அசம்பாவிதம், ஓங்கி ஒரு அடி முதுகில் விழுந்துச்சு அந்த வேலையாட்களுக்கு. ஏன்னா விஜய் வரும்போது டக்குன்னு ஒரு கதவை சாத்திட்டு, ஏன்னா பின்னாடி கூட்டம் வேற வந்துருந்தது, அவங்களும் என்ன பண்ண முடியும், பாவம். கரெக்டு தான். பட் இருந்தாலும் அதையும் அவருக்கு விழுந்த அடி. விஜய் வரும்போதே ஒருத்தன் கதவை சாத்துறான்னும் போது அவர் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு பொண்ணு வந்து டக்குன்னு ஒரு பையன் காலில் விழுந்துட்டான். ஆமாம், டக்குன்னு ஒரு பையன் காலில் வந்து, விஜய் ஒன்றும் புரியலடே, ஏன்டா இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். ஆமாம், 2K கிட்ஸ் மேலே கொஞ்சம் வெறியாக தான். என்னதான் 2K கிட்ஸ் வந்து விஜய் லைக் பண்ணி எல்லாம் பண்ணாலும் அவங்க பண்ணுற சேட்டைகள்லாம் விஜய் கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன உதாரணம் சொல்ல போறீங்கன்னு தெரியும். காரணம் அந்த மேடையில் விசில் அடிக்கிறது கொடுத்தாரு. விசில் அடிங்கன்னாரு, எங்கே வந்து விசில் அடிக்க சொல்கிறேன் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இப்போ அந்த பொண்ணு மாஸ்கை போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்தது அதெல்லாமே ரொம்ப அவருக்கே வந்து ஏன்பா இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான். அடுத்த தலைமுறை ஓட்டு தான் அப்படின்னாலுமே கூட பெரியவங்கலாம் அவரை வந்து ஒரு கொஞ்சம் போது, அவரை கில்லும் போது அவருக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆக மாட்டேங்கிறாரு. ஆமாம், ரொம்ப பொறுமையாக இருக்கு, ஜாலியாக ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி பண்ணுறாரு. இந்த வாண்டுங்க பண்ணுறது தான் ரொம்ப
மென்டல் டார்ச்சர் ஆகிற அளவுக்கு பண்ணி அவர் நிற்கிற போஸே நம்ம பார்த்தோம்ல. ஆமாம், ரொம்ப டென்ஷனா நீ பகவதியோட ரொம்ப டென்ஷனா நீ எப்போ போவ அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. இந்த கெட்டப் எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து எனக்கு சொல்ல போனோம்னா எதையோ ஒரு ஃபுல்லாக ரிவீல் பண்ணிட வேணாம் அப்படின்றதுக்காக அவருடைய முடியை வந்து சரியாக கோம் பண்ணாமல் இருக்கிறது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏன்னா லியோவில் கூட வாரிசு படம் சக்ஸஸ் மீட் அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, முடி வந்து இப்படி தான் அவர் இறக்கி விட்டுருப்பாரு, கையில் ஒரு வால் பிடிச்சிட்டு ஒரு ஃபோட்டோ. அப்போவே எல்லாரும் கலாய்ச்சாங்க, இது விஜய் அவர்கள் லோகேஷ் படத்தில் நடிக்கிறேன்றாரு, இப்படியா இருக்கும் முடி அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ அதுதான் தோணுது. ஏன்னா இது ஒரு டைம் ட்ராவல் படம்லாம் சொல்கிறாங்க, மேபி ஃபுல்லாக ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கூட அவர் அப்படியே ஒரு நார்மலாக வந்திருக்கலாம். எனக்கு அதான் தோணுது. இல்லை, இன்னொரு விஷயம் இந்த பொருளை எடுத்து கொடுக்கறது, ஏன்னா அது வெயிட்டாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். தூக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. சில பேர் நாங்கள் தூக்கி கொடுக்குறது நானே ஆனால் தூக்கி கொடுத்தப்போ கூட சில பேர்லாம் அவர் தூக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறது என்ன பண்ணணும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதை வெயிட்டு வேற ஒரு பக்கம். ஏன்னா ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போதே நம்ம கை வலிக்கும் போது ஒரு ரெகுலராக அதை எடுத்து கொடுக்கும்போது பயங்கர கை வலி இருந்துச்சு. ஆனால் அதையும் ரொம்ப பொறுமையாக எவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணணுமோ அது பண்ணார். ஒரு கட்டத்தில் தோழர்கள் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாரு. அது காரணம் ஒன்று சொன்னார், ஒன்று கைவலியா என்னன்னு எக்ஸாக்டாக தெரியல, சீக்கிரம் முடியணும், எல்லாரும் வெயிட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் பேசியிருந்தேன். இன்னொரு பக்கம் விஜயகாந்த் அவர்கள் இறந்த உடனேயே இப்படி ஒரு சம்பவம் அப்படின்னும் போது அது விஜயகாந்தோட ஒப்பிட்டு வேற இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவரு இப்போ இல்லை, இதுக்கப்புறம் அந்த இடத்த நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்போ நம்ம இணையத்திலலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து எல்லாரும் அந்த பதிவை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய்க்கு பெண்களோட ஓட்டு வந்து அதிகமாக ஒருவேளை அரசியலுக்கு வந்தால் பெண்களின் ஓட்டு அதிகமாக வரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதில் நமக்கு தெரியுது பெண்கள் 2K கிட்ஸ் என்னதான் 2K கிட்ஸ் அவர் முறைச்சிக்கிட்டாலும் ஒரு டென்ஷன் ஆனாலும் வர வழியில் 2K கிட்ஸ் ஓட்டு அவரை தான் ரசிக்கிறாங்க. அவங்க தான் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்கவும் வைக்கிறேன். அடுத்த தலைமுறை அவங்க தான் வளரணும், யூத் யங்ஸ்டர்ஸ் அவங்க தான். ஆமாம். இன்னொரு நல்ல விஷயம் வந்து ஃபோட்டோஸ் இந்த செல்ஃபி வீடியோ அவரே எடுத்தார் இந்த தடவை. ஆமாம் ஆமாம், ஃபேன்ஸு கிட்ட இருந்து வாங்கி அவரே ஃபோனை வாங்கி சம்டைம்ஸ் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தார், என்ன பார்க்குறாருன்னு தெரியல. அந்த டியூ மாத்துறதுக்கா என்னன்னு தெரியல, அந்த மோட் மாத்துறது அவர் ஃபோனில் யூஸ் பண்ணியிருப்பாரு, மற்றவங்க ஃபோன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மாதிரி இல்லை, அது ஹேங் ஆச்சா என்னன்னு தெரியல, ரொம்ப நேரம் வச்சு ட்ரை பண்ணாரு, வரல ஃபோன் கொடுத்துட்டு வேற ஃபோன் எடுத்தாரு. நிறைய விஷயங்கள் ஏன்னா நம்ம இதில் பார்த்துருப்போம், மாஸ்டர் படத்தில் இதில் நெய்வேலியில் ஒரு செல்ஃபி வீடியோ பஸ் மேலே ஏறி, அது இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு ஃபேவரட், எல்லாருக்குமே விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு பிக்குன்னு சொல்லலாம், ஒரு வீடியோன்னு சொன்னால் அது சொல்லலாம். ஏன்னா அது பயங்கரமான ஒரு க்ரௌட், நல்ல ஒரு விஷயம், வேறு ப்ரெஷரான ஒரு டைமில் எல்லாரும் வந்து ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரியான ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு அவர் எடுத்த அந்த வீடியோ வாரிஸ் ஆடியோ லான்ச்லயும் அந்த ஆடியோ லான்ச் இது வந்து இன்டோர். ஆமா ஆமா, ஏன்னா இது வந்து அது வந்து ஒன்லி ஃபேன்ஸ் மட்டும் இருக்கிற இடம், இது வந்து ஃபேன்ஸும் இருக்காங்க, ஒரு அந்த ஏரியா மக்கள் ஏன்னா ஒரு உதவி பண்ற இடத்துல வந்து அந்த மாதிரி பண்றாரு அப்படின்னா. முக்கியமா எல்லாரும் இதுல பார்த்த விஷயம், அவர் வந்து களத்துல இறங்கி இப்ப செய்யறாரு, இந்த விஷயங்கள்லாம் அவர் செய்யறாரு, அதுவும் கூலா செய்யறாரு, ரொம்ப டென்ஷன் ஆகாம அமைதியா இருங்கன்னு சொல்லி அந்த சில விஷயங்கள் செய்யறாரு அப்படின்றது நல்ல விஷயமா இருக்கு. மேபி இது அவர் எதுக்காக செஞ்சாருன்றதெல்லாம் நமக்கு தெரியாது, பட் செஞ்சிருக்காரு அப்படின்ற அந்த விஷயம் நல்லதாக இருக்கணும், நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கணும். அவருக்கும் இந்த 2024 அப்படின்றது ஒரு நல்ல தொடக்கம். ஏன்னா களத்துக்கு வரலை, நீங்கள் பொருள் உதவி தரலை, நிவாரண உதவி தரலை அப்படின்ற ஒரு இடத்துல அவரால் முடிஞ்ச விஷயத்த அவர் இந்த அரசுக்கு நேரடியாக இந்த பணமும் உதவியும் அவர் கொடுக்காம அவரே களத்தில் இறங்கி இவ்வளோ பேருக்கு ஒரு உதவி செஞ்சார் அப்படின்ற விஷயம் ஒரு நல்ல விஷயம் தான், பெரிய விஷயமும் கூட. அவர் அரசியலுக்காக செஞ்சாரா இல்லை அவர் எதுக்காக செஞ்சாருன்றது இந்த இடத்துல அது நம்ம பேச வேண்டாம். ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு விஷயம் செஞ்சாலும் அவர் ஏழைகளுக்கு தான் செஞ்சார், தேவையானவங்களுக்கு தான் செஞ்சார், அவர் பொருள் உதவியாகவும் செஞ்சுருக்காரு, பண உதவியாகவும் செஞ்சுருக்காருன்னும் போது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். அது ஹேட்டர்ஸும் வரவேற்று தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரும் நேத்துல இருந்து ஒரு சிங்கிள் ஹேட்ரேட் இல்லை. ஆமாம், இல்லை, அவர் செஞ்ச இடம் அந்த மாதிரி கொடுக்க வேண்டிய மக்களுக்கு தான் நேரடியாக போய் கொடுத்துருக்காரு அப்படின்னு. ஏன்னா நம்ம சமீபத்தில் ஒரு உச்ச நடிகர் வந்து தூத்துக்குடி போனார் அப்படின்ற ஒரு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்கெல்லாம் ஏன் அதை போய் பண்ணலை பார்க்கல அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுதுகிற இடத்துல அவர் போய் நின்று நிதானமாக ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காரு அப்படின்னும் போது உண்மையாகவே பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. 2024 என்ன மாதிரியான முடிவுகள்லாம் அவர் எடுக்க போகிறார் ஆரம்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, சிறப்பான ஆரம்பம் தான், பட் எப்படியாப்பட்ட ஆரம்பமாக இருக்கும்னு தெரியல விஜய் அவர்களுக்கு. ஏன்னா இந்த விஷயம் பண்ணியிருக்காரு, அடுத்து என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியாது. கண்டிப்பாக என்ன மாதிரியான எடுக்கணும்னு பார்ப்போம். அப்புறம் ஹாப்பி நியூ இயர் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கும் சரி, பார்க்குற மக்கள் எல்லாருக்கும் சரி ஹாப்பி நியூ இயர்.